ஏற்கனவே பார்த்தோம் பாம்பாட்டி சித்தர்களுடைய நிச்சயமா, இன்னொரு அவதாரமா தான் இப்போ அந்த சித்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா. பார்த்தோம். இப்போ பொதுவா இந்த ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் 18 சித்தர்களையும் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுடைய அடுத்த அவதாரங்கள் கண்டிப்பா, இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஓகே. கண்டிப்பா இருக்கு. அவங்க அங்கங்க அடையாளப்படுத்திட்டு தான் போறாங்க. ம். இப்ப நீங்க அந்த 18 சித்தர்கள் பார்த்தா ரிப்பீட்டா வந்திருக்கிறாங்க. ஆனா வேற வேற பேர்ல வந்துட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க போகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகர் நெறைய பேர்ல வந்துட்டார். ம். இப்ப அகஸ்தியர்னா, அகஸ்தியர் நெறைய பேர்ல வந்திருக்காரு. ம். அகஸ்தியர் பேர்லயே 18 அகஸ்தியர்கள் இருக்காங்க. ம். 54 ஔவையார் இருக்கிறாங்க. ஆணு, பெண்ணு எல்லா இதுலயும் வந்துட்டாங்க. ஓகே. இப்ப ஔவையார்னா நம்ம ஒரு ஔவையார் தான் தெரியும். ம். ஔவையார்னா நம்ம பெண்ணுன்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆண்ல ஔவையார் சித்தர்களா இருந்திருக்கிறாங்க. ஓகே. அதுக்கான அடையாளங்கள்லாம் இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த ஔவையார் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணான்ட்டு, ஒண்ணு தேர்ந்தெடுத்து தமிழ் சங்கத்த உருவாக்குனவங்க, தமிழுக்காக பாடுபட்டவங்கன்னு ஓகே. ஏன்னா பெண்ணுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். ஆ. அவங்களும் அதுக்கு அந்த காலகட்டத்தில நம்ம நியரஸ்ட் காலகட்டத்தில இருந்ததுனால, அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். ம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்காத காரணம், அவங்களுடைய அடையாளங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஓகே. நம்ம யாருக்கும் கைக்கு கிடைக்கல. இப்ப இது யாரு செஞ்சான்னு சொன்னா, அது பெரிய கான்ட்ரோவர்சியா போயிடும். கான்ட்ரோவர்ஸியா போயிடும். அதுக்கு ம். நாம இந்த பெரிய பதில் சொல்லிட்டு ஆமா. உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட ப்ரூஃப் நம்ம கையில இல்ல. யார் அழிச்சான்றதுக்கே நமக்கு ப்ரூஃப் இல்ல. ஆனா ம். நம்ம அழிச்சாங்கன்றது உறுதியா எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருடைய ஜீன்லயும் அது புரியுது. கண்டிப்பா. நம்மளுடைய அடையாளங்கள அழிச்சிட்டு போயிட்டாங்க. இது பெரிய ஒரு சதின்றது நமக்கு தெரியுது. ம். இன்னார் தான் நம்மளால கை காட்ட முடியல. கை ம். காட்டினா அது பெரிய கான்ட்ரோவர்ஸ் ஆகும். அத பத்தி நம்ம நெறைய ஓகே. டீகோட் பண்ண வேண்டியது டீகோட் பண்ண இருக்கு. வேண்டியதா ஓகே. இருக்கும். ஸோ ம். அதனால நாமளே சித்தர்கள ம். இது படுத்துற மாரி ஆயிடும். அதனால ஓகே. சித்தர்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ம். போகர் இருக்கிறார். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றத அவங்களால மட்டும் தான் அத யூகிக்க முடியும். ஓகே. காலத்தினுடைய தேவை அவங்க வராங்க. ஓகே. இப்ப நெறைய சொல்ற ஒரு விஷயம், இந்த சித்தர்கள் ஃபுல்லா அந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத இல்ல இடங்கள்ல அது தான் வாழ்வாங்க. அது என்னுடைய கருத்து என்னன்னா, அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஓகே. மக்களோட மக்கள சராசரியா தான் இருக்கும். காப்பாத்துறதுக்கு, மக்கள ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் அவங்க வராங்க. ம். ஒரு பெரிய அரசர் எதுக்கு இருக்கிறாருன்னா, மக்கள காப்பாத்துறதுக்கு தான் இருக்கிறாரு. ம். அரசர் போய் காட்டுல ஒளிஞ்சுப்பாரா? அரசருக்கே அறிவுரை சொல்றவங்க சித்தருங்க. அவங்க எப்படி போய் காட்டுல போய் ஒளிஞ்சுப்பாங்க? ஓகே. ஆனா அவங்க மக் மலைவாழ்ல தான் அதிகமா இல்ல வாழ்வாங்க அதுதான் சொல்றேன். அப்படிங்கிறது ஒரு அவங்க விஷயம். எப்படின்னா, அவங்க ஒரு ஒரு ஃப்ரீடம்க்காக, ஒரு கண்டுபிடிப்புக்காக போறாங்க. ம். இப்ப நீங்க வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டு நீங்க ஒரு டூர் போறது இல்லையா? ஓகே. உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸ் வேணும். இல்ல கண்டிப்பா. ஒரு ஒரு விஷயத்துல நீங்க ஏதாவது தனிமையில எழுத வேண்டியது இருக்கும். ம். இல்ல தனிமையில நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு ஒரு ஃப்ரீடம்க்காக நீங்க போறீங்க. கண்டிப்பா. அப்படி போறத மட்டும் தான் இவங்க பார்க்குறாங்களே தவிர, மக்களோட மக்களா இருந்து சேவை செஞ்சதை இவங்க வெளிய பேசுறதே இல்ல. ம். ஏன்னா மக்களோட மக்களா சேவை செய்யறதுக்கு தான் அவங்க வர்றதே. ஓகே. அவங்க போய் காட்டுல போய் எப்படி உட்கார்ந்துப்பாங்க? ஓகே.